ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லு. முத்துராசு வாய் எப்படி? அது நான் வாயை பிடிக்கல, அது குட்ட வாய். டேய் வாய் எப்படின்னுடா, வாடாங்க. நான் பிடிக்க மாட்டேன் அந்த வாயை. வாடான்னு ஏடா பண்ற? நீதான் வாயை பிடினியா? வாய் இப்படின்னுடா சனியை முடிச்சவனே. வாய் பிடி. மங்களத்தோடு நலமாக வாழ்ந்திருப்பாங்க. ஐயா வேண்டாம் வேண்டாம். ஏயா அந்த பொம்பளைக்கு நமக்கு ஏகப்பட்ட தகராறு. எந்த பொம்பளை? மங்களம். சனியை முடிச்சவனே, மங்களம்னா பொம்பளை இல்லடா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு பல்லெல்லாம் கலந்து கிழவன வர வரைக்கும் சந்தோஷமா நீ வாழ்வேன்னு சொன்னேன். பல்லெல்லாம் கலண்டா? ஆமா, கிழவனான வேலை முடிஞ்சு போச்சுடா. செட்டு பல்லு வச்சுக்கிட்டு நாடாடுவோங்கிறியா? சரி, இருந்துட்டு போகட்டும். தங்களும் சில கேள்விகளை கேட்க வேண்டும். கேட்கின்ற கேள்விகளுக்கு டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும். ஏன் கேள்வி தாராளமா பதில் சொல்றேன். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். என்ன கேள்வி கேட்டாலும், எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். எப்படி கேட்டாலும். ஓ வாயிலிருந்து தெரியாதுன்னு வார்த்தை வரவே வராது. என்ன பண்ற, தடையை கொடுக்குற. அங்கிருந்து வந்து கேள்விக்கு வர்றேன். உடல் உறுப்புல கேட்கக்கூடியது என்ன? கேட்கக்கூடியது காது. பேசக்கூடியது வாய். கேள்வி எதுல கேட்கணும்? வாயில கேட்கணும். எது கேட்கணும்னு சொன்னேன்? காது கேட்கும்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வாயில கேட்கறது? ஆமா, காது கேட்குமா வாய் கேட்குமா? சொல்றா. வாய் கேட்கும். வாங்க வாய் எப்படி? அந்த வாய் நான் பிடிக்கல. வாய் அது பிராந்தி குடிச்ச வாய். டேய், நான் குடிக்கிற பழக்கத்துக்கு போறதில்ல, என்னை பார்த்து அப்படி சொல்லாத. உடல் உறுப்புல கேட்கக்கூடியது என்ன? காது. கேட்கக்கூடியது காது. டக்கு 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 டக்குன்னு சொல்ல. கேட்கக்கூடியது காது. பேசக்கூடியது வாய். கேள்வி எதுல கேட்கணும்? வாயில கேட்கணும். எது கேட்கும்னு சொன்னேன்? காது கேட்கும்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வாயில கேட்கறது? ஏத்த அந்த மேடையில் எது முனி ஓட்டது இருக்குதா? நெருப்புடா, நெருங்குடா. அப்படி போறாக்க அப்படி புடுக்கானா? அட்டென்ஷன். சாண்டா குளிக்கி சார். ஏய், சாண்டா டீச்சரா அது? சரி, கேள்விக்கு வர்றேன். எத்தனாவது வரையும் படிச்சிருக்கிற? பேப்பர் படிக்கிற அளவுங்க. பேப்பர் படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கிற. எல்லாருமே கவனமா கேட்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்விதான். 5 5 எத்தனை? 10 10 10 10 10 20 20 20 20 30. டேய் 40 40. இது பூரா கூட்டல் கணக்குன்னு வச்சுக்க. இப்ப கழித்தல் கணக்கு வருவோம். சரி, மைக் செட் காட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்குறேன். 1000 ரூபாய் வாங்குறேன். வாங்குறியா? அந்த 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. என்ன நினைச்சு கொடுத்தாரோ ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்கடா. சரி, வாங்குற தொலைஞ்சு போச்சு. சரி, பெட்டிக்காட்ட ஒரு 300 ரூபாய் வாங்குறேன். ஐயா பிச்சைக்கார கொடுக்க மாட்டேன். 500 ரூபாய் வாங்குறேன். சரி, அதுல ஒரு 300 ரூபாயை செலவு பண்றேன். சரி, மீதி எவ்வளவு இருக்கும்? நீ 2000 ரூபாய் வாங்கியிருக்க, மறந்துடாத. இப்ப செருப்பு பிஞ்சிடும் அவனுக்கு. கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்றா. சரி, மைக் செட் காட்ட எவ்வளவு வாங்கினேன்? 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்ன பண்ணேன்? தொலைச்சு வச்சு. பெட்டி காட்ட எவ்வளவு வாங்கினேன்? 500 ரூபாய். எவ்வளவு செலவு பண்ணேன்? 300 ரூபாய். மீதி எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய். 200 ரூபாய். 100 ரூபாய் மைக் செட் காட்ட கொடு. சரி, எவ்வளவு வாங்கியிருக்கான்? 1000 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்துட்டு 900 கொடுக்கணும். 900 ரூபாய். 1000 ரூபாய் வாங்கணும். 100 ரூபாய் வட்ட கொடுத்தா மீதி 900 ரூபாய் தரணும். பெட்டி காட்ட எவ்வளவு வாங்கினேன்? 500 ரூபாய். அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடு. மீதி எவ்வளவு தரணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. செலவு எவ்வளவு பண்ணும்? 300 ரூபாய். மொத்தம் எவ்வளவு வருது? 1600. கடை வாங்கினது எவ்வளவு? 1500. கணக்கு எவ்வளவு வந்திருக்குது? 1600. 100 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிரு. ஆமாடா, எங்கிருந்து வந்துச்சு அந்த 100 ரூபா? குண்டை கேளு. குண்டு பிள்ளை எவடா வச்சுட்டு கரெக்டா 1000 ரூபாய் கடை வாங்குறேன். சரி, 1000 ரூபாயும் தொலைஞ்சு போயிடுது. பெட்டிக்காரன்ட்டு 500 ரூபாய் கடை வாங்குறேன். சரி, 1000 ரூபாய் கடை வாங்கின இடத்துல 100 ரூபாயும், சரி, 500 ரூபாய் கடை வாங்கின இடத்துல 100 ரூபாயும் சரி கொடுத்துட்டா அவருக்கு 900 கொடுக்கணும், இவருக்கு 400 கொடுக்கணும். சரி, 900 400 1300. ஆமா ஆமா ஆமா. நம்ம செலவு பண்ணது 300. ஆமா ஆமா ஆமா. எங்கேயே 100 இடிக்குதே. எங்கே உனக்கு தெரியாதா? எப்படி வந்துச்சு? என்ன படிச்சிருக்கிற? பேப்பர் படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேங்கிற இல்ல, உனக்கு இது கூட தெரியாதா? என்ன? அந்த சின்ன பையன், அந்த சின்ன பாப்பா கிட்ட கூட சொல்லுண்டா, இந்த கணக்கு உனக்கு தெரியாதா? ஏன் வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நான் தானே உனக்கு 5 வட்டிக்கு 100 ரூபா கொடுத்தேன். அத சொல்றா, 5 வட்டிக்கு 100 ரூபா வாங்கிரு.
100 எங்கடா வந்துச்சு? கிணத்துல இருக்குதா கெண்ட புண்ணாக்கு பேச்சாம இருடா. சொல்றா தெரியலடா. கோடி அருவி கொட்டுதே அடங்கொம்மால. அது எம்மேலடா. சரி இருந்துட்டு போகட்டும். இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். 1500 கடை வாங்கணும். சரி. 300 செலவு பண்ணோம். ஆமா. செலவு கணக்கை எந்த அறிவு கட்டணாயாச்சும் சேப்பானாடா? சேப்பானாடா? ஆமா. சேப்பானா? சேப்பானா? சேர்க்க மாட்டான்டோ. சேப்பானா? சேர்க்க மாட்டான். எப்படி சேர்க்க மாட்டான்? சேர்க்க மாட்டான். அப்ப ஏன் சேர்த்த? ஏய் சேர்க்கல. ஏன்டா சேர்த்த? சேர்க்கல. ஏன் சேர்த்த? ஓட விட்டவ நாளே ஏன்டா சேர்த்த? என்னடா ரத்தமும் சலமும் சேர்ந்து வருதா? ஏய் நத்த வருதா? ஒழுங்கு மரியாதை மேல வர்றியா இல்ல நான் கீழே இறங்கி வரவா? இருடா நானே வேண்டாம். இந்த கூட்டத்தில் இருக்க ஐயாக்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். கழுத்தில் போட்டிருக்கிறது காதில் போட்டிருக்கிறது பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆத்தா முக்கியமாக செருப்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. கூட்டத்தில் இப்படி வர்ற மாதிரி பப்புனுங்காரன் செருப்பை திருடி இப்படியே திருடி எல்லா ஊர்லேயும் திருடி 4 செருப்பு கடை வச்சிருக்கிறேன். ஐயோ ஐயோ அந்த மாதிரி திருச்சிருச்சு. அண்ணன் பேரு சுப்பு. அந்த ஆயா பார்த்து இவன் பயந்துட்டான்டா. சரி போடா. போடான்னு அடிப்பே. உங்க போட்டு புட்டா வலிக்கிறா 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 வலிக்கிறா. என்ன மயிறு அங்கே வைப்பாங்க. கை கூட ஏன்னா எத்தனையோ பப்புனை பார்த்துருக்கேன் அத்தா. இவனை மாதிரி ஒரு பப்புனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏன்னு கேளுங்க, அவன் அடி வாங்கிறதுக்கு அவனே சாட்டை திரிச்சு அவனே அடி வாங்குற ஒரே பப்புன்னு இவன் மட்டும்தான். அடி வலிக்க. சரி போகட்டும். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா நான் ஒரு மருந்து சொல்றேன், சாப்பிட்றியா? சரி. நாய்ப்பி திம்பியா? அதில் நான் சும்மா சொன்னேன்டா. சரி, கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு மருந்து தெரியணும்னா பதில் தெரியணும்னா ஒரு மருந்து இருக்கு. சித்த மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. புஷ்பலதா சித்த மருத்துவம். அதோட மாசமா இருக்கு பேச. புஷ்பலதா சித்த மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கியா? மறுபடியும் டான்ஸ் சந்தானலட்சுமியா? ஆமாடா. மாசமாயிருச்சாடா? இவ்வளவு என்கிட்ட கேட்குறேன், நானாடா காரணம்? நான் சொல்றதை மட்டும் கேள்றா. 2 தடவை முத்துக்கிருத்தினே சொன்னான்டா. மணிப்பை யூடியூப்ல போய் செல்பாளி பாட்டாங்க காலைல வந்து ஆஸ்பத்திரியே போகாம குடும்ப கட்டுப்பாடு. புஷ்பலதா சித்த மருத்துவம் அங்கே போறேன்.
சொல்ற மருந்த தெளிவா தெளிவா கேட்க சேனல்ல வர்றது இல்லையா? சொல்ற மருந்த தெளிவா கேட்கிறேன். சொல்லு. புஷ்பலதா சித்த மருத்துவத்துக்கு போறேன். சரி. போய் அங்கே ஒரு வைத்தியர் இருப்பார். சரி. சித்த மருத்துவம்னா என்னன்னு தெரியுமா? சித்த மருத்துவம்னா என்ன? மூலிகை பொருட்கள்ல பொடி பொடியா அரைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, 4-5 டப்பா வச்சிருப்பாங்க. ஆமா, அங்க போய் ராஜபாட்டி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியல. சரி. பதில் தெரியல மாதிரி ஒரு மருந்து கொடுங்கன்னு கேளு. சரி. அவருக்கு அதுக்கு மருந்து சொல்லுவார். டேய் சத்தம் டேய் மருந்து கேளு. மருந்து சொல்லுவார். நல்லா கவனமா கேளுங்க. மருந்து சொல்ல போற எல்லாம் கவனமா கேட்கணும். ஆலவேரு, ஆலவேரு, அரசவேரு, அரசவேரு, புங்கவேரு, புங்கவேரு, புரசவேரு, புரசவேரு, கைபடாம புடுங்கி, கைவிடாம புடுங்கி, உலக்கப்படாம குத்தி, குத்தி, உலக்கப்படாம குத்தி, நாக்கு போடாம நக்கணும். ஏண்டா நாக்கு படாம நக்கணும். அந்த வேற புடுங்க போயில வீல் இல்லாத வண்டி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு போகணும். போயிட்டு இருக்கையில அந்த நாட்டு மகாராணி தூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு சரி தண்ணியே இல்லாத கிணத்துக்கு தண்ணி முக போறா. விசாரி முண்டா தண்ணி இல்லாத இடத்துக்கு போறா. சரி. அப்படி போயிட்டு இருக்கையில அங்க ஒரு மான் ஓடுதுன்னு வச்சுக்க. சரி. மான் வந்து மாசமா இருக்கு. மாசம்னா என்னன்னு தெரியுமா? மாசம்னா கர்ப்பம். இட்லி கற்பா, தோசை கற்பா. அந்த கற்பா இல்லடா, அது இல்லடா, மாசமா இருக்குன்னு அர்த்தம். சரி. அந்த மானை தோட்டா இல்லாத துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சரி கண்ணு தெரியாத ஒரு குருடை குறி பார்த்து சுடுறான்டா. யார ஊம்ப சுட்டான்? சுட்டான். கண்ணு தெரியல, எதுக்கு சுட்டான்? சுடையில அது மானு வயிற்றுக்குள்ள உள்ள குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சு. குட்டியில மானு மேல படாம மானு குட்டிக்கு வயிற்றுக்குள்ள வச்சு. ஆமாடா. சரி. இப்ப நான் சொன்ன மறந்த புறம் முதல்ல இருந்து சொல்லு. இதெல்லாம் சாப்பிட்டா ராஜவாட்டு கேள்விக்கு பதில் சொல்லலாம். சொல்றா, டக்கு டக்குன்னு சொல்றா. சித்த மருத்துவ கடைக்கு போகணும். அங்கெல்லாம் போயிட்டேன். சரி. மருந்து மட்டும் சொல்லு. மருந்து மட்டும். ஆலவேர், அரசவேர். என்ன சாப்பிட்டேன்? சோறு சாப்பிட்டேன். 5 முட்டை அமுக்குனி இல்ல. நான் பேசுறது மாதிரி சத்தமா பேசு. முட்டை வெளியே வந்துட போதுடா, பொறுமையா சொல்றா. ஒரு பேச்சுக்கு தட்டா சொன்னேன். ஆலவேர், அரசவேர், புங்கவேர், புரசவேர். கைபடாம புடுங்கி. கைபடாம எப்படி புடுங்குவே? ஜேசிபி ஓட்டு கூட புடுங்க. ஓ உனக்கு வேலை மச்சிரா, அதை புடுங்க. எதுல புடுங்க, எதுல புடுங்க சொல்றேன். சரி, புடுங்கிட்டு போ. கைபடாம புடுங்கி, உழைக்க விடாம இடிச்சு. எப்படி இடிப்ப? மிச்சில வச்சு அரைச்சாங்க. ஒரு துருத்திய மூடுறா போதும். சரி, அரைச்சிட்டு போ. அடுத்து வேற புடுங்க போகையில எப்படி போகணும்? வீலே இல்லாத வண்டி எடுத்து விறுவிறுன்னு போய். வீல் இல்லாத வண்டி எடுத்துட்டு கொப்பை விறுவிறுன்னு போனானா? எதடா போய் வீல் இல்லாத வண்டி எடுத்துட்டு விறுவிறுன்னு? தலையில ஒன்று தூக்கி வச்சிட்டு போன பேச்சாம இருடா. சரி, இருந்து போகட்டும். அடுத்து வீலே இல்லாத வண்டி எடுத்து விறுவிறுன்னு போய் அங்க என்ன ஆகி போயிடுச்சுன்னா செத்து போயிட்டாங்களா? அந்த அக்கா போயிடுச்சு. சொல்ல மாட்டேன். அந்த அக்கா போறதுக்கு நீ சொல்றதுக்கு என்னடா இருக்கு? சொல்ற. அந்த அக்கா உட்கார சொல்லப்பா. அக்கா உட்காருக்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். உட்காந்து சொல்ல மாட்டேன். சரி, அவங்க போயிட்டு போறாரு. அவங்களுக்கு அவசரத்தான் இருக்கும்ல. சொல்றேன். அந்த நாட்டு மகாராணி அம்மா தூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு. தூர் இல்லை. ஆமா, குடம் இருக்கு. எடுத்துக்கிட்டு தண்ணியே இல்லாத கிணத்துக்கு தண்ணி முக்க போக. கிணத்துல தண்ணி இல்லை. ஆமா, அதான் தண்ணி முக்க போகுது. ஆமா. எப்படி போகும்? சொல்லிட்டான். கிணத்துக்கு பக்கத்தில் டேங்கி இருக்கு. வரையிலே ஒன்று சாப்பிட்டு வந்தேன். அதை சாப்பிடையிலே தெரியும் இப்படிலாம் அறிவியா பேசுவான்னு. ஆமா. சரி, தூர் இல்லாத குடத்தை எடுத்து எப்படிப்பா தண்ணி பிடிப்ப? தூர் இல்லாத குடத்தை வச்சுட்டு எப்படி தண்ணி பிடிக்கிறது? கீழே வச்சு தண்ணி பைப்பை பிடிச்சிடணும் சொல்லிட்டேன். கீழே வச்சு பைப்பை திறந்து விடுறேன். தண்ணி முறை கீழே போயிருமே. அப்போ தண்ணி இருக்குமா உள்ள? ஆமா. எப்படி பிடிப்ப? செல்லா டேப் வேண்டாம், துணியை வச்சு அடைச்சிக்கோ. சரி, தண்ணியே பிடிச்சிட்டு போடா. அடுத்து என்ன பண்ணணும்?
அப்படி போகல. எப்படி போகல? ஏய் மாமா, தண்ணியை பிடிக்க போகல. சரி. அங்கே ஒரு மானு ஓட. சரி. மான் கர்ப்பம். யார் காரணம்? அது மானுதான் காரணம். அப்புறம் மனுஷனா காரணம்? சரி. மனுஷன் காரணமா இருப்பானா? சரி, காரணமா இருந்துட்டு போகட்டும். அந்த மானு கண்ணே இல்லாத குருடே. இதுல தாண்டா ட்ரிக்கே இருக்கு, சொல்றா. கண்ணே இல்லாத குருடே. கண் இல்லாத குருடே துப்பாக்கி எடுத்து. சரி. தோட்டா இல்லாத துப்பாக்கி எடுத்து. தோட்டா இல்ல, மானு மேல சுடாம மானு உள்ள வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி மேல சுட்டு குட்டி செத்து போச்சு. கண்ணு தெரியாத ஒரு குருடன் தோட்டாவே இல்லாத துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து சொல்றேன். அந்த மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள உள்ள குட்டி மேல விட்டு குட்டி செத்து போச்சு. சரி. ஆமா. தோட்டா இல்லாத எடுத்து துப்பாக்கி எடுத்து எப்படி சுட்டேன்? எப்படி கண்ணு தெரியாத குருடன் குறி பார்த்து சுட்டேன் சொல்லு. ஆமா, கண்ணு தெரியாதவன் துப்பாக்கி எடுத்து தோட்டால துப்பாக்கி எப்படி எடுத்து சுட்டிருப்பேன்? ரைட், எனக்கு தெரியும். நீ சொல்றது அவன் தோட்டால துப்பாக்கி இல்லாம சொல்லியிருப்ப. தோட்டால இல்லாத துப்பாக்கி எடுத்து எப்படி சுட்டிருப்பேன்? அவன் துப்பாக்கியை நேராத்தான் வச்சிருப்பேன். சரி. கீழே இருந்த ஒரு துப்பாக்கி டொம்முன்னு பாஞ்சிருக்கு. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போகணும். எதனால அந்த கேள்வி உன்ட்ட கேட்டனா, எந்த கேள்வி கேட்டாலும் கேட்கக்கூடிய கேள்வி சரியா கேட்டோம்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வரும். அதனால அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போகணும். ஒயிலாட்டு ஆடணும், சிலம்பாட்டு ஆடணும். நண்பர்கள் அழைத்து எப்படிலாம் ஒயிலாட்டு ஆடணும். எப்படி ஒயிலாட்டு ஆடினா முதல்ல என்ன ஆடணும்? முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லி போடணும். பிள்ளையார் சொல்லி எதனால போடணும்? பிள்ளையார் சொல்லி எந்த செயலை தொடங்கினாலும் முதல் பிள்ளையார் சொல்லியை போடணும். மூத்த கடவுள் விநாயகப் பெருமான். அதனால பிள்ளையாருக்கு ஒரு சொல்லியை போட்டு போங்குவோமா?